வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், இந்த எக்ஸிட் போல் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் எலெக்ஷன்னாவே ஒரு 35 வயசுக்கு மேலே, ஒரு 40 வயசுக்கு மேலே அப்படி இருக்கவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இப்போ 18 வயசு 15 வயசுல இருந்தே எலெக்ஷன் இல்லை இந்த பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸிட் போல் தாவேகாவுக்கு எப்படி அமையும், இல்லை மற்ற கட்சிகளுக்கு எப்படி அமையும், ஓவராலாக எப்படி சார் பார்க்கலாம்? இல்லை, இது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்ற பொழுது பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் கிடையாது. ஏன்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் கூட எத்தனையோ ஃபெயிலியர் ஆகி போனது கூட உண்டு. அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இது ஒரு அதிசய தேர்தல் தான். இதில் கணிக்கவே முடியல, சொல்லிடலாம் யார் வேணாலும். இப்போ நம்ம வீடியோ பேசுகிற வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பினர் திமுக பெரிய அளவில் மெஜாரிட்டி வருன்றாங்க. இல்லைங்க, அண்ணா திமுக பாருங்கள் அடிச்சு தூள் கிளப்பிட்டு வந்துருப்போது, எடப்பாடி பழனிசாமிலாம் சைலண்டாக இருக்கிறாரு அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் பூத்துக்கு ஒரு 500 ஓட்டுன்னு கணக்கு பண்ணால் கூட தாவேகா விஜய் ஈஸியாக தட்டி தூக்கின்னு வந்துடுவார், அவர் அமைச்சர் பட்டியல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்படியா திரும்ப திரும்ப இதுதான் பேசிட்டு இருக்காங்களே கண்டி. ஆனால் 4ஆம் தேதி தான், மே 4ஆம் தேதி தான் அப்பட்டமாக தெரியும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்ப எதுக்கு நீ பேசிட்டு இருக்க அப்படின்னா, இது பேசிதான் ஆகணும்ன்ற ஒரு விவாதம்ன்ற ஒரு இப்ப நாம பேசணும்னா கூட பொதுவெளியில் பேசுறாங்க, ஒரு டீ கடையில பேசுறாங்க, மற்ற இடத்துல பேசுறாங்க, பேசும் பொருளா மாதிரி இருக்கு இந்த தேர்தல். நீங்க சொன்ன மாதிரி ஒரு தேர்தல் அப்படின்னா பெரும்பாலும் ஒரு 35 வயசுக்கு மேலதான் ஊருங்கெல்லாம் கூட உட்காந்து பேசுவாங்க. அது எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டக்கூத்தர் படிப்பகம்னு ஒரு சின்ன லைப்ரரி, பிரைவேட் லைப்ரரி மாதிரி, லைப்ரரின்னு சொல்ல வேணாம், ஒரு 10-15 பேப்பர் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அங்க படிச்சுட்டு இருப்பாங்க, இது பண்ணுவாங்க. அங்க பேசுறது பாத்தீங்கன்னா இந்த வயதை தாண்டவர்கள் தான் பேசுவாங்க, பெரும்பாலும் பேசுவாங்க. பொது இடங்கள்ல, டீ கடைகள்ல, எல்லா ஊர்லயும் பேசுவாங்க. இந்த எலெக்ஷன் என்ன ஆயிப்போச்சுன்னா இளைஞர்கள் பேசக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. இளைஞர்களுக்கு தேர்தல் மேல ஒரு ஆர்வம் ஆயிப்போச்சு. நீங்க பாருங்க, சினிமா சம்பந்தமான அப்டேட்டோ மற்ற விஷயங்களோ எல்லாமே எதுவுமே எடுபடாமல் போயிடுச்சு. நாளைக்கு கரன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அப்புறம் கருப்புன்னு ஒரு படத்தோடைய ஆடியோ லான்ச் நடந்திருக்குது. அதெல்லாம் சப்புன்னு கணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா அப்படியே இந்த பக்கம் டைவர்ட் ஆயிட்டாங்க இளைஞர்கள். அதனால இந்த கருத்து கணிப்புகளை நீங்க 4ஆம் தேதி வரைக்கும் எதையுமே முழுமையாக கணிக்க முடியாது, நம்மளால சொல்ல முடியாது. ஒரு விவாத பொருளா ஒன்னா பேசலாம கண்டி. இந்த ஒரு நிகழ்ச்சி கூட நடந்தது தெரியுங்களா, யார் மனசுல யாருன்னு, ஒரு விஜய் டிவில ஒரு பெரிய நிகழ்ச்சி. ஒருத்தர் கேள்வி மேல கேட்டு உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு இது பண்ணிடுவாரு. அது ஒரு சும்மா ஒரு மேஜிக் தான் அது. அந்த மாதிரி மனசுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னா அதே போலதான் எவ்வளவு பேர்கிட்ட நீங்க எடுத்துக்க போறீங்க. ஒரு 500 பேர்கிட்ட, ஒரு ஏரியாவில் ஒரு 500 பேர்கிட்ட எடுத்துக்க போறீங்க. அதிகபட்சம் ஒரு 1000 பேர்கிட்ட எடுத்துப்போம். அதை தாண்டியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, வயது தாண்டியவர்கள் இருக்காங்க, பெருநகரம் இருக்குது, நகரம் இருக்குது, கிராமப்புறம் இருக்குது. இதனால இது வந்துருச்சு, ரொம்ப நாள் கூட இல்லை, வந்தாச்சு. திங்கட்கிழமை வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்போது இது கணிக்க முடியாது. சார், விஜய் அவர்கள் திடீர்னு கோவிலா போறதுக்கு என்ன சார் காரணம்? நேற்று திருச்செந்தூர், இன்னைக்கு சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காரு, நாளைக்கு வேற எங்கேயோ போக போறாரு அப்படின்லாம் நியூஸ் வருது. எதுக்கு சார் இந்த திடீர் கோவில்கள்? இல்லை, அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. அப்படி பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போய் எங்கள் குறிஞ்சி ஆண்டவரை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் அமைச்சர்கள் பழனி கோயிலுக்கு, அதிமுக முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து போயிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு தேர்தல் கிளி வந்துட்டு இருக்குது, ஒரு பயம் வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி கடவுள் நம்பிக்கைன்னு ஒரு பக்கம், நம்பிக்கை உள்ளவர்கள் இல்லாதவர்கள், அது அந்த விவாதத்துக்குள்ள போவதால. அப்புறம் விஜய் போனது என்னன்னா, ஒரு கிறிஸ்துவர் இந்து கோயிலுக்குள்ள போலாமா அப்படின்ற மாதிரியான விவாதம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் சரிங்க, இங்க நம்ம திருச்செந்தூர்ல இருக்கிற சுப்பிரமணியரை கும்பிட்டீங்க, ரைட்டு. அதே நான் மகாராஷ்டிராவில் இருக்கிற சீரடியில் இருக்கிற சாய்பாபாவை கும்பிடணுமா, வடலூர்ல இருக்கிற வள்ளலாரை கும்பிடக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க சாமி. இப்ப நாளைக்கு நீங்க சொன்னீங்க, நான் கேள்விப்பட்டதுனால நாளைக்கு நாகூர்ல தர்காவுக்கும் வேளாங்கண்ணில மாதா கோயிலுக்கும் போக போறதுக்கு எம்மதமும் சம்மதம் இல்லை. இது அவங்கவுங்க விருப்பம். இதை ஒரு விவாத பொருளா எடுத்து பேசி இவர் எப்படி உள்ள நுழையலாம், இவர் அந்த பதிவேட்டில் கையெழுத்து போட்டாரா, இவர் சட்டை போட்டு போட்டாரா, சட்டை போடாம போனாரா அப்படிலாம் அவர் ஒரு தனிப்பட்ட பயணமா தான் வந்திருக்கிறாரு. நீங்க இங்க மகாராஷ்டிரா போனா அங்க கூட ஒரு பெரிய வரவேற்பு, இறங்கின உடனே அவ்வளவு பேர் ஓன்னு கத்துறாங்க. கதமா அங்க போயிட்டு ஒரு வேண்டுதலையும் நிறைவேற்றி வந்திருக்காரு. இதனால ரைட்டு. ஏன் அவர் சர்ச்சில் திருச்சியில முட்டி போட்டுன்னு போனார், அந்த பிஷப் எப்படி அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கலாம், இந்த மாதிரியான கேள்விகள். அதுவும் குறிப்பா இது விஜய் வராத, இப்ப விஜய் வந்துட்டார், வராத காலத்துல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எத்தனையோ அரசியல்வாதி பண்ணியிருக்காங்க. ஒரு துளியாவது அது எதனா விவாத பொருளை வந்ததா? நீங்க வந்ததில்லை. விஜய் வந்ததுனால என்னன்னா, ஒரு உச்ச நட்சத்திரம், அந்த உச்ச நட்சத்திரம் ஒரு தலைவராக அரசியல் களத்துக்குள்ள வந்த பிறகு அவருக்கான ஒரு மவுஸ் கூடி உள்ளது, அவருக்கான ஒரு அலை வீசி இருக்கிறது.
அதனுடைய வெளிப்பாடாக விமர்சனங்கள் உட்கார்ந்து பேசுற அளவுக்கு ஆயிருக்குது. அதுனா அது ஒன்லி ஒன் விஜய் காரணமா தான் இருக்கும். இல்ல சார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லையே. ஒருவேளை தேர்தல் நெருங்க நெருங்க நமக்கு இருக்கிற பயம் அவருக்கும் வந்து மேபி வந்து அதுதான் நாங்க வந்து எல்லாருக்கும் வெற்றியை நோக்கி தானே ஓடுறோம். வாழ்க்கையில எல்லாரும் பணத்துக்காக தானே ஓடி சம்பாரிச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் வெற்றியை நோக்கி தானே ஓடிட்டு இருக்கோம். இப்போ இவ்வளவு பெரிய விஜயை கூட நினைச்சிருக்க மாட்டாரு வந்து நமக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு, இவ்வளவு பெரிய இது தெரிஞ்சிருக்குல்ல. என்ன இப்படி ஒரு நம்மளுக்காக வந்து இப்படி கொண்டாடுறாங்க, இந்த கட்சியெல்லாம் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு இது வந்திருக்கலாம் வந்து. அது ஒரு வெற்றிக்கு ஒரு பயத்தினுடைய காரணமாக கூட இருக்கலாம் வந்து. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு அரசியல் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி தானே அது. இங்க ஒரு ஃபுட்பால் கிரிக்கெட் மாதிரியான ஒரு போட்டி தானே. போட்டியில ஜெயிச்சாகணுன்ற ஒரு இது வரும்போது இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட தான் தோணும் வந்து. ஓகே சார். சார், விஜய் அவர்கள் வந்து கடைசியா அந்த ஒய்எம்சிஏல பேசும்போது இந்த குழந்தைகளை வைத்து ஒரு விஷயம் வந்து பேசினார். குட்டி நண்பா நண்பீஸ் வீட்டில் அடமுடிச்சாவது விசிலுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். நம்ம அதுக்கு ரிலேட்டடாக ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தோம். ஒரு தாத்தாவை வந்து அந்த பையன் திட்டுற மாதிரி, தப்பு தப்பாக பேசுகிற மாதிரி, அவங்க அம்மா ஓட்டு போடலன்னா கொன்றுவேன் அப்படின்னு சின்ன பையன் சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருந்தோம். குழந்தைகள் வாரியமே ஒரு கண்டனம் விதிக்கிறதா, இல்லை நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இதை எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? இல்லை, இது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் விஜய் கேட்டுக்கிட்டாரு. முழுக்க முழுக்க விஜய் அதுக்கு காரணம்ன்ற இதில் வந்து கொண்டு வந்து நிறுத்த முடியாது. என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து குழந்தைகளை நேரடியாகவோ மறைமுகமாக தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கும்போது இவர் பயன்படுத்தியிருக்காருன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பெற்றவங்க கிட்ட வந்து ஒரு பொதுவான ஒரு கேள்வி இருக்குது வந்து, குழந்தை வந்து எனக்கு அது வேணும் இல்லைனா இது வேணும் அப்படின்னா எல்லாரும் வாங்கி கொடுத்துருவாங்களா? இது தேர்தல் ஓட்டு போடுறது ஒரு ரகசியமான ஒரு விஷயம். ஒரு குழந்தை வந்து ஒரு அப்பா கிட்ட வந்து நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு பொழுது அவர் போய் விசிலுக்கு போட்டாரா வேற ஏதாவது ஒன்று போட்டாரா அது தெரிய போதா வந்து நான் விசிலுக்கு தாங்க போட்டேன்னு கம்னு இருக்க போகுது, அவ்வளோதான். இதை வந்து ஒரு விவாத பொருளாக எடுத்து இவ்வளோ நாள் அவர் பேசினப்ப கூட இல்லை வந்து, நீ பேசினப்போ கண்ணன் தெரிஞ்சிருக்க வேண்டியதானே. நான் என்ன சொல்றேன்னா, பிஎம்சியில பேசினார் அது என்ன வந்து தேர்தலுக்கு அந்த 21ஆம் தேதி 21 விட்டு 22ஆம் தேதி இது பண்ண வேண்டியதானே. தேர்தல் முடிஞ்சு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வந்து இது பண்றீங்க வந்து. அதே வேளையில் வந்து ஒரு பக்கம் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு பிடித்தமான, நான் காலங்காலமா சொல்லிட்டு வரேன், இங்க உலக சினிமாவில் குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர்கள் தான் ஒரு பயங்கர ஸ்டார் வேல்யூ உள்ள நடிகர்கள். திரும்ப சொல்லுது, ஒரு டாம் குரூஸ், ஜாக்கி சான், நிறைய நடிகர்களை சொல்ல நம்ம அது. விஜய் கூட அந்த லிஸ்ட்ல இருக்கார் அது. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து, ஏன்னா விஜய் படம் கடைசி படம் அப்படின்னு ஒன்று எத்தனையோ குழந்தைங்கள்லாம் அழுதெல்லாம் இருக்குதுங்க வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தோம். நீங்க நடிக்கணும் அப்படின்னு அது ஒரு அன்பனுடைய வெளிப்பாடு. அது முழுக்க முழுக்க விஜய் தான் அது காரணம் அப்படின்னு சொல்றது வந்து அது சரியான இது கிடையாது. நம்ம அப்பா அம்மா தான் நம்ம குழந்தைங்களை கண்ட்ரோலா வச்சுக்கணும், அவங்களை அதட்டணும் வந்து. அது என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு. ரெண்டாவது, இது வந்து சொன்ன மாதிரி வந்து ஓட்டு போடுறது ஒரு ரகசியமான ஒரு விஷயம். அது வந்து நான் என்ன போட்டேன், நான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன், இல்லை போடல, அது என்ன கண்டா பிடிக்கும் போது அப்படி கிடையாது. அது ஒரு விவாதமா எடுத்து பேசுறாங்க வந்து, அவ்வளவுதான். சார், ஸ்வாகதா கிருஷ்ணன் ஒரு சிங்கர் வந்து ஒரு பெரிய அலிகேஷனை வந்து வச்சுருக்காங்க. இது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இது அடிக்கடி அங்கே இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்மளே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு சில விஷயங்கள் தான் இந்த மாதிரி பெருசாக பூதாகரமாக வெளியே வருது. இவங்க வந்து எப்பயும் போல் யார் பண்ணாங்க அப்படின்னு பேரை மென்ஷன் பண்ணாமல் அலிகேஷனை வந்து வச்சுட்டாங்க. நேத்திலேருந்தே கொஞ்சம் பரபரப்பாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியே இப்படி தானே சார்? இல்லை ஒரு சில விஷயங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரி மேலே ரொம்ப கெட்ட பேரை உருவாக்கியிருந்தா? இல்லை, இது இன்னும் காலகாலமாக நடந்துக்கிற ஒரு விஷயம் தான். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 3 வருஷமாக நிறைய சேனல்களில் அவங்கெல்லாம் நடிகையாக யார் என்னன்னு தெரியல வந்து நடிச்சிருப்பாங்க வந்து அவங்கெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு தகுந்த ஆதாரங்கள் கொடுக்காமல் வந்து அவங்க சம்மந்தப்பட்டவங்க பேரை கூட சொல்லாமல் அந்த காய் எழுத்து கொண்ட ஹீரோ, அப்புறம் எழுத்து கொண்ட இயக்குனர், ஒரு பயத்தின் கூட அப்படி இருக்கிறவங்க வந்து அதை பேசவே கூடாதுன்ற நான் வந்து. அப்புறம் சில பேர் வந்து அந்த பப்ளிசிட்டிக்காக தான் மேலே வந்து அந்த கவனம் திருமணத்துக்காக பேசின ஒரு விஷயங்களாக இருக்கட்டும். அந்த ஸ்வாகதா கிருஷ்ணன் அவங்க பேசின அந்த இன்டர்வியூ பார்க்கும்பொழுது உண்மையாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை வந்து சொல்கிறது என்னென்னா, நான் வந்து சென்னையிலேருந்து ரிஷிகேஷில் இப்போ 7 வருஷம் ஆயிடுச்சு. ரிஷிகேஷில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது காரணமே அந்த மியூசிக் டைரக்டர் தான் அப்படின்னு திரும்ப அவங்க அந்த பேரை சொல்லவே மாட்டேன்றாங்க. அப்புறம் அந்த நெறியாளர் கூட கேட்குறாங்க வந்து, நீங்கள் ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க வந்து. இல்லை, எனக்கு அதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போகணும் அப்படின்ற ஒரு இது இல்லை. நான் ரொம்ப அளவில் பாதிக்கப்பட்டேன் மன ரீதியாக. அது போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் மறுபடியும் கோர்ட்டுக்கு வந்து அவர் மீடியாவில் வந்து பேசப்பட்டு நான் இன்டர்வியூ கொடுத்து நான் வந்து கோர்ட்டு படி ஏறி இறங்கி ரைட் ஓகே அப்படி கடந்து போயிடலாம். அதோட வேணாம், துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்ற மாதிரி நான் துஷ்டன் தெரிஞ்சு தூர விலகி வந்துட்டேன். ஆனால் என் மனதில் இன்னும் ஆழமாக இருக்குது அப்படின்றாங்க.
அதே வேளையில் இவ்வளவு வந்துட்ட பிறகு அது யாருன்னு நீங்க சொல்லணும் இல்லையா? மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லலாம் இல்லைங்களா? அது சொல்லியிருக்கலாமே அப்படின்ற கேள்வி வந்து கீழே கமெண்ட்ஸ்ல கேட்குறாங்க. அவங்க ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ்லாம் பார்த்தா நம்மளே ஓரளவுக்கு கெஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க ரொம்ப எப்படி சொல்றது, கஷ்டப்பட்டு நான் வந்து இருக்கேன், அவர் தொட்ட இடமெல்லாம் எனக்கு வந்து இப்பயும் நினைச்சாலே கூசுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. இந்த விஷயம் வந்து இப்பவும் இது வந்து வெளியே சொல்றதுக்கு பயந்துகிட்டு இருக்காங்களா சார் ஃபீல்டுல? இல்ல இப்போ இருக்குங்க. வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல இந்த மீடியாக்கள்லாம் இல்ல காலகட்டங்கள் எவ்வளவு பாதிப்பா இருந்திருக்கும் பாருங்க. ஆமா, அப்பெல்லாம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்குலாம் இருக்கும். வந்து அப்பெல்லாம் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். வந்து இந்த ஏமாத்தி இந்த ஒன்றும் பச்சையா சொல்லணும்னா அந்த மாமா வேலை பார்க்குறவங்க இல்லைங்களா, அவங்க வந்து இந்த சென்ட்ரல் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனு, அப்போல்லாம் பூக்கடை பஸ் ஸ்டாண்டு இங்கெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் சினிமா ஆசையில் வராங்களோ அவங்கெல்லாம் ஏமாத்துவாங்க, கொண்டு போய் ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தித்தாள்களில் சினிமாக்காரர்கள் சொன்னதில், பாதிக்கப்பட்டவர்கள் சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கும். இன்னைக்கு பெண்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு, அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது, இது மாதிரி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் வேணான்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இன்னைக்கு மீடியா அவ்வளோ தூரம் வந்துடுச்சு. அதே வேலை சட்டங்களும் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. இன்னைக்கு வந்து போக்சோ மாதிரியான சட்டங்கள்லாம் வந்து நீங்கள் ஈஸியாலாம் தப்பிச்சிட முடியாது. வந்து அவங்களும் பண்ணுறவங்களும் வந்து இப்போ பயந்தும் இருக்கிறாங்க, வந்து முன்ன மாதிரியும் கிடையாது. ஆனால் அதை மீறி நடக்குது, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடக்குது, அது வெளியே இதுவாகுது, அது சொல்லவும் மறுக்கிறாங்க. அப்படின்பொழுது அது பெண்கள் மேலே தான் தப்பு. வந்து ரெண்டாவது இவங்களுடைய பேட்டியை பார்க்கும்பொழுது அவர் ஆரம்பத்தில் அந்த சீம்பல்ல அது ஏதோ ஒரு விதத்தில் அவர் தப்பாக இதுவாக இருக்குன்னா வெளியே வந்திருக்க வேண்டியது தானே. முழுமையா அந்த பேட்டியை பாத்தீங்களா நீங்க? ஆமா, வந்திருக்க வேண்டியதானே வெளியே. வந்து ஏன் வராம இருக்காங்க, அதுக்கு ஒரு காரணமா சொல்றாங்க. அந்த காரணம் வந்து ஒரு வகையில என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படியா இல்லை. வந்து ஆனால் அதையெல்லாம் மீறி ஒரு பெண் வந்து நான் வந்து ஒரு 3 வயசுல இருந்து பாடகி ஆகணும்னு முயற்சி பண்ணி அதுக்காக வந்து கர்நாடிக் சங்கீதெல்லாம் படிச்சு நான் சென்னைக்கு வந்து போராடி சில மியூசிக் டைரக்டர்லாம் பாடி வாய்ப்பு ஆகும்போது என்னை வந்து இப்படி ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ல வச்சு என்ன அப்படி வந்து அபியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்ற அந்த வேதனை இருக்கு இல்லைங்களா, அவங்க அந்த கண்ணிலையும் அந்த பேசுற பேச்சிலையும் வந்து உண்மைன்னு தெரியுது. சார், இந்த சினி இண்டஸ்ட்ரி வந்து எங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியல. ஏன்னா நாளைக்கு வந்து பெரிய ஹீரோ ஒருத்தரோட படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா இப்போ வரைக்குமே புக்கிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கு. இப்போ எடுத்து பார்த்தோம்னா நாளைக்கு காலையில் 9 மணிக்கு டிக்கெட் அவைலபிள் இருக்கு. அந்த மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கு. தயாரிப்பாளர்கள் வந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ஹீரோஸ் வந்து இந்த பெர்சன்டேஜ்ல வந்து லாபத்துல பங்கா வந்து சம்பளம் வாங்கணும். வந்து ஷேரிங்ல அவங்க வந்து வர லாபத்தில் அவங்க வந்து இனிமேல் சம்பளம் கொடுக்க மாட்டோம், ஒரு படத்தினுடைய வெற்றி, அந்த வெற்றியில இருக்கக்கூடிய அந்த லாபத்துல அவங்க பங்கு கொடுப்போம், 20% கொடுப்போம்னு வச்சுங்களேன். இப்போ வந்து 500 கோடி ரூபாய் அந்த படம் வசூல் செய்யுதுன்னா அதுல இருந்து 20% கொடுப்போம், அதான் சம்பளம். இனிமேல் சம்பளம்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. அது ஏற்றுக்குன்னா அந்த ஹீரோக்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். அந்த நடிகர்களுக்கு, அதுவும் எல்லா நடிகரும் சொல்ல ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு மேலே இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே நடிகர் மட்டும் சொல்கிறேன், டெக்னீஷியன்ஸ் சொல்கிறாங்க, டைரக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா டைரக்டர்ஸ் எனக்கு பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் சொல்கிறாங்க இது நடைமுறையில் சாத்தியமா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. என்னன்னா அதே ப்ரொடியூசர் கவுன்சிலில் தான் நான் கேட்குறேங்க. இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ, நீங்கள் வந்து ஒரு 60 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. இப்போ நான் ஒரு ப்ரொடியூசர், நான் வந்து உங்களுக்கு வந்து கதை சொல்லி ஒரு டைரக்டர் விட்டு ஓகே பண்ணி 60 கோடி ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் அட்வான்ஸ் கூட நீங்கள் வாங்கலை. இந்த விஷயம் கேள்விப்பட்ட இன்னொரு தயாரிப்பாளர், அவர் என்னுடைய நண்பராக கூட இருப்பார், வந்து அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை வேற ஒரு புறவாசல் வழியாக வந்து பால் எவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னாருங்க. நான் இவ்வளோ அவ்வளோ ஏங்க, நானும் ஒரு ப்ரொடியூசர், அருமையான ப்ரொடியூசருங்க, உங்கள் படத்தை இன்னும் ஷார்ட்டாகவே முடிச்சு தரேன், உங்களுக்கு 70 கோடி கொடுக்குறேன்னா நீங்கள் யார் கால்ஷீட் கொடுப்பீங்க? 70 கோடி. ஆமா, அதுதான் ஹீரோக்கள் பண்றாங்க. நீங்க அப்ப தப்பு எங்க இருக்குது? இவங்க தீர்மானம் போட்டாங்கல்ல, இந்த தீர்மானத்தை நீங்க வந்து ஸ்ட்ராங்கா போட்டிருக்கணும்ல கவுன்சில்ல. இத தயாரிப்பாளர் எல்லாம் ஒருத்தர் ஒரு ஹீரோ பிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்த தயாரிப்பாளர் போய் அவருக்கு சம்பளத்தை கூட்டி நீங்க அவரை வந்து பிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு தயாரிப்பாளர் வயிற்றுலயே இன்னொரு தயாரிப்பாளர் அடிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை யார் சொல்றாங்க? ரெண்டாவது ஹீரோக்கள் தரப்புல நான் பேசுறேன், நான் அது பேரை சொல்ல விரும்பல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரிங்க சார், நான் வந்து லாபத்துல பங்கு நாங்க ஒத்துக்கிறோம். தயாரிப்பாளர்கள் அந்த லாபத்தை டிரான்ஸ்பரன்சியா காமிப்பாங்களா? மிக நியாயமான கேள்வி. இப்போ ஒரு சேட்டலைட் விற்குது, அந்த சேட்டலைட்டுக்கு அவங்க வந்து இந்த தான் வித்துதுன்னு சொல்லுவாங்களா? அவங்களுக்கு கேட்டா நாங்க தான் அக்ரிமெண்ட் போடுறோமே, நாங்க தான் வந்து ஒயிட்ல வாங்குறோமே, நாங்க தான் ஆன்லைன்ல வாங்குறோமேன்னா நீங்க நினைச்சா எப்படி வேணாலும் வாங்கலாம்ல. நான் தயாரிப்பாளர் சொல்றேன், நான் வந்து ஒரு ஓடிடி இது ஆகுது, இல்ல வந்து ஒரு தமிழ்நாடு தியேட்டர்கள் விற்குது, இந்த பிசினஸ் அவங்க டிரான்ஸ்பரன்சியா காமிக்க முடியுமா? எங்களுக்கு நம்பகத்தன்மை வருமா? அவங்க நியாயமானவர்களா அப்படின்னு ஹீரோ தரப்பில் இருந்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இவ்வளவு இடியாப்பச்சுக்கள் இதுல இருக்குது. வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து மாதிரி தீர்மானம். நான் வந்து KRTS காலத்துக்கு முன்னாடி இருந்து தயாரிப்பாளர் கவுன்சில பார்த்துட்டு இருக்கேன்.
அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அறிக்கை கொடுப்பாங்க, இல்லைன்னா திடீர்னு ப்ரெஸ் மீட் வைப்பாங்க. அதுவும் குறிப்பாக அந்த மாலை பேப்பர், 2 பேப்பர், அப்போ மாலை முரசு, மாலை மலர், மக்கள் குரல், அப்புறம் இது ஈவினிங் மெட்ராஸ், இந்த பேப்பர்லாம் பயங்கர இதுவாயிடுவாங்க. இதுக்கே காலை பேப்பர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட் அந்த தீர்மானத்தை காலையில போடக்கூடாதுங்களா அப்படின்வாங்க. வந்து இல்லைன்னா ஏன்னா முன்னாலே நைட் போடக்கூடாது அப்படின்வாங்க. இந்த மாலை பேப்பருக்கு அப்படி ஒரு பெரிய இதுவா மாறிடும். வந்து முதல்ல இவங்களுக்குள்ள ஒரு யூனிட் இருக்குது. அப்புறம் சினிமா போகிற போக்கே வேற மாதிரி இருக்குது. வந்து இன்னைக்கு எந்த படம் ஓடுதுங்க, வந்து நீங்க தேட்டருக்கு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்னன்றாரு, நீங்க வந்து ஹீரோக்கள் சம்பளத்தை குறைங்க, இது பண்ணுங்க, தியேட்டர் எங்களுக்கு ஓடல. ஏன்னா தியேட்டருக்கு வந்து என்ன பண்றாங்க, எல்லா படத்தையும் வாங்கணும்னு சொல்றாங்க. நாங்க எப்படிங்க எல்லா படத்தையும் வாங்க முடியும், எல்லா படம் ஓடுற படமாவா இருக்குது. ரெண்டாவது என்னன்னா, ரிலீஸ் ஆகி 8 வாரத்துக்கு பிறகு தான் ஓடிடிக்கு போனோம் அப்படின்னு முடிவான பிறகுதான் நாங்க வந்து தியேட்டர்ல அந்த படத்தை வாங்குவோம். ஏன்னா 4 வாரம்னு இருக்குது. வந்து அதை மாத்துங்க. ஏன்னா ஓடிடியால தியேட்டர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு, அந்த பக்கமா நம்ம பார்க்கணும். இப்படி இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்கு. 2வது ஜனவரில இருந்து எடுத்துங்க, இப்போ ஏப்ரல் வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த படங்கள் ஓடி இருக்குது உங்களுக்கு விரல் வெட்டி அண்ணக்கூடிய ஒரு 4-5 படங்கள் தான். பெரிய ரோக்கல் படம் வந்ததான், ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி வர வேண்டி வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இன்னும் சுத்தல்ல விட்டு அது 8ஆம் தேதி வருமா 30ஆம் தேதி வருமானு இப்போ வந்து அது வந்து இவங்களா ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதை மீறி இந்த தீர்மானங்கள் எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்லாம் தெரியல. வந்து ஏன்னா தெலுங்குல ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து அது அவங்க என்ன ப்ராசஸ்ல பண்ணியிருக்காங்க, அதுக்கு எந்த அந்த ஹீரோக்கள் எப்படி ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கான ஒப்பந்தம் எப்படி போடப்பட்டிருக்குது, அதெல்லாம் இவங்க டீட்டெயிலா சொன்னா ஒரு வேலை. இது என்னன்னா, நடிகர் சங்கம் வந்து எங்களை கேட்காமலே இவங்க வந்து எங்க கிட்ட ஆலோசனை பண்ணாம இவங்க தன்னிச்சையா முடிவு பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைக்கையும் அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நடிகர் சங்கத்தையும் கேட்கணும். நீங்க நடிகருக்கு சம்பளத்தை குறைக்கும் போது நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அவங்களே வச்சு பேசணும் அப்படின்ற இந்த பேச்சுவார்த்தை இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்குது. இதெல்லாம் மீறி படங்கள் ஓடுதா, இன்னைக்கு தியேட்டருக்கு வர வைக்கிறது, மக்களை வர வைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமா இருக்குது. வழக்கம் போல விமர்சனம் பண்றவங்களை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்து ஏன்னா விமர்சனம் பண்றவங்களால தான் வந்து தியேட்டருக்கே யாரும் வரமாட்டேன்றாங்க மாதிரியான ஒரு விஷயம். நல்ல படங்கள் நல்ல விதமா விமர்சனம் பண்றவங்களும் இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்குது. ஆனா இதுல வந்து நடிகர்களுக்கு அந்த சேலரின்றது டிராஸ்டிக்கா குறையும் இல்லை சார். ஏன்னா இப்போ ஒரு படம் வந்து பேசிக்கா இப்போ நாளைக்கே இந்த கரை படமே எடுத்துக்கோமே, தனுஷ் அவர்கள் தான் நடிக்கிறாரு. அந்த படம் ஒரு 50 கோடி 60 கோடி இல்லை ஒரு 100 கோடியே கலெக்ட் பண்ணாலும் அதுல 20% போது 20 கோடி தான் வருது. அப்படின்னும் போது அவர் சம்பளம் எங்க இருக்கு, 20 கோடி எங்க இருக்கு? கண்டிப்பா அடிவாங்க. வந்து அது ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க நியாயமான ஒரு கேள்வி. அது உண்மையாவே வந்து இன்னைக்கு கண்டிப்பா நீங்க வந்து நீங்க இவங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஹீரோக்கள் சம்பளம் வாங்குறது, இப்போ தனுஷ் தான் வாங்குற சம்பளத்துக்கு நீங்க சொல்ற கரைப்படம்லாம் வந்து 1000 கோடி அடிச்சாதான் அவருக்கான சம்பளத்தை கொடுக்க முடியும். 1000 கோடிக்கான சாத்தியம் உண்டான்னு தெரியல. வந்து அதே போல கருப்பு படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் 2000 கோடி அடிக்கணும் சூர்யாவுக்கு சம்பளமா கொடுக்கறதா. ஆமா, கங்குவாவே அது அடிக்கல. வந்து ஆமா சார், திரும்ப ஏன் சார் என் வாயில கங்குவாவை இழுத்து விடுறீங்க? ஏதாவது 4 வாரத்துக்கு கங்குவாவை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்காக தான் வந்து அது மாதிரி நீங்க சொல்றது நியாயமான பிரமாதமான ஒரு கேள்வி சைமன். வந்து 20% நாங்க எங்க வந்து இதை வாங்கிட்டு போறது, 40% கூட ஏதோ கொஞ்சம் வரும். ஆனா இன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷன் செலவு என்பதனுடைய பெரும்பகுதி வந்து நடிகர்களுடைய சம்பளம் தான் வந்து இன்னைக்கு ஒரு பக்கம் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. அதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இப்ப நீங்க ஒரு ஹீரோன்னு வச்சுங்க, ஒரு ப்ரொடியூசர் உங்களை கமிட் பண்ணிடுறாரு, உங்களுக்கு அட்வான்ஸா ஒரு 20 கோடி கொடுத்துறாருன்னா, உங்களை படம் எடுக்கிறது எப்போ அப்படின்னு நீங்க எப்போ கால்ச்சிட்டு அந்த தயாரிப்பாளர் கொடுப்பீங்கன்னா, ஒரு 4 வருஷம் கழிச்சு வாங்கன்னு. அந்த 20 கோடிக்கு 4 வருஷம் என்ன ஆச்சு, அது வட்டிக்கு வாங்கி தான் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க. அதனால அவங்க தரப்புல பெரிய சிக்கல்ல இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு தொழில். இதை நம்பி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. வந்து ஆயிரக்கணக்கான பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதை முறைப்படுத்தி நெறியா கொண்டு வந்து யாருக்கும் சாதக பாதகம் இல்லாமல் சரியா கொண்டு போனா இந்த இண்டஸ்ட்ரியை பிரமாதமா நடத்த முடியும். அது உட்கார்ந்து தான் எல்லாரும் பேச முடியும். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.